இல்லடா, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. சொர்க்கத்துல இருக்க வேண்டிய உண்டா? பிரபு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்சம், லாவண்யம், மது, மாது, சூது என அத்தனை அக்கிரமங்களின் மொத்த உருவம் இவன். அப்படி என்றால் வரவேண்டிய இடத்திற்கு தானே வந்திருக்கிறான். தப்பு பண்ணா நரகத்துக்கு தான் போவோம்னு எங்களுக்கு தெரியும்யா. உன்கிட்ட சிக்கினா நீ சக்கையை புளிஞ்சுவனு எனக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு நல்ல ஜோசியர் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழி என்னன்னு டிஸ்கஸ் பண்ண. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செத்தா சொர்க்கம் சொன்னா நேர வீட்டுக்கு போனேன். இருக்கிற சொத்தை எல்லாம் எல்லா பொண்டாட்டிகளுக்கு சரி பாதியா பிரிச்சு உயில் எழுதினேன். அப்புறம் திருச்சிக்கு வந்து நைட் ஷோ செக்ஸ் படம் பார்த்த திருப்தியோட ஸ்ரீரங்க காவேரியில செவனேன்னு குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டேயா. அப்புறம் மேல வந்தேன். நேர சொர்க்கத்துக்கு தான் கூட்டு போனானுங்க. கொஞ்ச நேரத்துல இங்கே கூட்டு வந்துட்டானுங்க. என்னை வச்சு விளையாடுறீங்களா? மன்னிக்க முடியாத மாபாவங்களை செய்துவிட்டு திட்டமிட்டு மாண்டவனா நீ? பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் என்று புரணியை கிளப்புவது, கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டிக் கொள்வது, சித்திரையில் ஆண் பிறந்தால் நித்திரை போய்விடும் என்று பங்கினியிலே குழந்தையை பறித்தெடுப்பது, அதற்கும் ஒரு ஜாதகம் எழுதிக் கொள்வது. கேளடா கெடுமதியோடு, இயற்கையாகவே இடுப்பு வலி எடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் ஜாதகம் பொருந்தும். அதுபோல் விதி முடிந்து வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களை மட்டும்தான் சொர்க்கம் ஏற்றுக்கொள்ளும். அறிந்து கொள்ளடா அற்ப பிறப்பே. இவனை அஜரமட்டி அல்லாக்கி பஜரமட்டி பல்லாக்கி அம்டக்கா. அச்சோ, மறுபடியும் அப்பல் மாதிரியே நம்ம சொல்றானே.